என்ன சொல்றேன்னு அதான் முலாசி பெறவர் நாங்க அந்த பேச்சுல கதைக்கிறது இப்ப இவர் முதல்ல எழுதியிருந்தேன் முலாசி எரியுதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த முலாசி பெறவர்ன்றது நாங்க இந்த வைரல் என்றதுக்கு தமிழ்ல நாங்க பாவிக்கக்கூடிய சொல்லாக இருக்கணும். அப்படி உண்மையா நாங்க வழக்கொழிந்து ஒரு பண்பாடு ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா அந்த வாழ்க்கைக்குரிய வார்த்தைகள் சொற்கள் பிரயோகத்துல இருக்கு, பயன்பாட்டுல இருக்கு. இப்ப அந்த வாழ்க்கை முறையில அற்று போய்களை அந்த சொற்களும் அடிபட்டு இல்லாம போகும். அப்ப எனக்கு இது ஒரு கையேடு மாதிரி, எனக்கு அதை பார்த்தோம், அந்த புத்தகத்தை பார்த்து ஒரு கையேடு மாதிரி எங்களுக்கு நாங்க பாவனையில இல்லாதவங்க எங்களை வழக்கத்துல இல்லாத சொற்கள், அதாவது உலகம் வழக்கத்துல இருந்து வழக்க ஒழிஞ்சு போன சொற்களை எல்லாம் அப்படியே திரட்டினது ஒரு நூலா அந்த நூல்ல அவர் எழுதி இருக்கிறேன். அந்த வகையில அந்த நூலை நான் அறிமுகப்படுத்துறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். ஒரு நிமிஷம் இவ்வளவு நேரம் பொறுத்து கொண்டு நீங்கள் 10 நிமிஷம் அவர் ஒரு இந்த நூலை பற்றி கதைச்சிருக்க. தயவு செய்து நான் மினக்கெட்டு கேட்டு நான் வடிவா கதைச்சு கொள்ள மாட்டேன். விமர்சனம் செய்கிற அளவுக்கு தகுதியோ அனுபவமோ கிடையாது. தயவு செய்து ஏதாவது என்னத்தை இவ்வளவு நாள் செய்து கிழிச்சடிங்கள் இப்படிதான் நான் எழுதுறேன். அதான் நான் இப்படி இந்த வார்த்தையை சொல்றேன். என்னடா பழிச்சு கிழிச்சடிகள், என்னத்தை செய்து கிழிச்சடிகள் என்று இப்படிதான் கதைப்பார். அப்ப அவரை சொன்னா நீங்க என்னத்தை இவ்வளவு நாள் செய்து கிழிச்சடிகள் ஒரு வீடியோன்னு எழுதிட்டாங்கோ, கட்டாயம் நான் அதை போடணும்னு சொல்ல அப்புறம் உடனே ஒரு காணொலி அந்த தந்தவர். அதுக்கு முன்னதாக இந்த ஔவையக்கார் அந்த 2 நட்புகளை பற்றி ஒரு கவிதையை, அந்த நட்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி மதிப்பிற்குரிய நுகுமான் அவர்களுடையதும் மகாகவி அவர்களுடைய நட்பை பற்றி காய்ச்சவா. அப்ப அந்த காலத்துல இருந்த நட்புக்கும் இப்ப உள்ள நட்பை பற்றி எங்கட கவிஞர் இவருக்கு எங்கட கதையாபத்ம மோகனுள்ள கவிதையை நான் இந்த இடத்துல வாசிச்சு போட்டு அந்த காணொலியை போறேன். நண்பன் என்று எழுதுறேன். பசித்த பிள்ளைகளின் பசியடக்க செலவிற்கு யாரிடமாவது ஏதாவது கைமாறலாம் என்ற எண்ணத்தில் நேற்று தெருவில் நான் வந்தபோது எதிரில் என்னை கண்டபோதும் எதுவும் தெரியாத மாதிரி நீ என்னை கடந்து போனாய். பசித்த பிள்ளைகளின் பசியடக்க செலவிற்கு யாரிடமாவது ஏதாவது கைமாறலாம் என்ற எண்ணத்தில் நேற்று தெருவில் நான் வந்தபோதும் எதிரில் என்னை கண்டபோதும் எதுவும் தெரியாத மாதிரி நீ என்னை கடந்து போனாய். ஆயினும் எனக்கு தெரியும், நாளை நான் பட்டினியால் இறந்த பின்னர் எனது மரணச் சடங்கில் நீ இரங்கல் உரை ஆற்றுவாய், ஏனெனில் நீ என் நண்பனாயிற்று. இந்த கவிதை சொல்லிக்கல டக்கு இந்த கவிதை ஞாபகம் வந்து எழுதினது அதை போட்டு இப்ப அவற்றை காணொலியை நான் உங்களுக்கு போறேன். அதை கேட்டு வீடு செல்லலாம் என்று கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.